முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். இப்போ காவிரி பிரச்சனைக்காக சார் முதலமைச்சருக்கு சில கேள்விகள் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். அந்த கேள்விகள் என்னன்னு மட்டும் நான் கேள்வியை தயவு செய்து படிச்சு மட்டும் காட்டி என்னை வெறுப்பேற்றாதீங்க பூவெளி. தயவு ஓகே செய்து நீங்க சொல்றதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இந்த அரசு? உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரிலாம் நடக்காதுங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சிஎம்மும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, சட்டசபையில் இடம் கூட இல்லாத ஒருத்தர். கிட்டத்தட்ட சீமான் மாதிரி வச்சுக்கோங்களேன். சீமான் ஸ்டாலினும் ஒருத்தர் இப்ப ஒண்ணுதான் இப்ப 2 பேரும். பாரஞ்சித் அவர்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலை திறப்புல இருக்கிற சிக்கல்களை ஏன் தாவேக அரசு இன்னும் சால்வ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கிறாரு சார். சீமானும் இதை கேட்கிறாரு சார். உங்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால நீங்க சாப்பிட வேண்டியது ஈனோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்னடா தலைவன் நம்மளையே வீட்டில் உட்கார வச்சுட்டானுங்க, ஆனால் நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு 59 பேர் உள்ளே போயிட்டாங்களேன்னு கோபாலபுரம் அங்கிளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த 59 பேர் இப்போ உள்ளே இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வெளியே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அவங்க 59 பேரையும் வெளியே அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2031 எவ்ரிதிங் வில் பி சால்வ். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். இப்போ காவிரி பிரச்சனைக்காக சார் முதலமைச்சருக்கு சில கேள்விகள் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். அந்த கேள்விகள் என்னன்னு மட்டும் நான் கேள்வியை தயவு செய்து படிச்சு மட்டும் காட்டி என்னை வெறுப்பேற்றாதீங்க பூவெளி. தயவு ஓகே செய்து அது என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஒரு ஜோக்குங்கிறது தெரியும். அதை முழுசாலாம் படிச்சு காட்டி டைம் ஆமா. வேஸ்ட். நான் வேணா உங்களுக்கு கிறிஸ்பா சொல்றேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஓகே சார். என்ன காவிரி சொல்லியிருக்காரு? பிரச்சனை பத்தி தான் சார். வெறுப்பேத்துறீங்க, ஏங்க எங்களை காண்டேத்துறீங்க, ஏங்க இப்படி நல்ல அரசியல் பண்றீங்க? உங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க. எதையாவது உங்களை சொல்லி நானும் வந்து குழப்பு பார்க்கலான்னு பாக்குறேன், முடியலங்க. மக்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என் கூடயே இருக்கிற இந்த கட்சியில இருக்கிற கொத்தூஸ் மட்டும் தாங்க நான் போடுறதை ரீட்வீட் பண்ணி ஆமான்னு லைக் போடுறானுங்க. பொதுமக்கள்லாம் உங்க பக்கம் போனவங்களாவே இருக்கிறானுங்க. நான் என்னங்க பண்றது அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே சார். அந்த குமுறல் தான் அந்த மாதிரி கேள்வியா வந்திருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக இந்த கோரிக்கையெல்லாம் ஏத்திக்கலா, காவேரி வேளாண்மை தட்டிக்கிட்டு வரல, என்ன பண்ணிக்க. காவேரி தண்ணியை இந்த மாசத்துல கொடுக்கணும்னா 2 மாசம் தள்ளி தான் வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க ஆட்சியில இருக்கும்போது. ஒரு பயட்ட போய் அங்க கேட்க முடியுதா கர்நாடகால? இவர் பேசுறாரு, ஆக தட்டிக்கிட்டு வரல. உங்க வீட்டு தண்ணி நல்லா வருதா சார்? அதை பத்தி மட்டும் தான் இத்தனை வருஷம் நீங்க கண்டுபிடிங்க. மக்கள் வீட்டுல டேப்ல தண்ணி வருதா இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கும்போதே நீங்க கண்டுகிட்டது இல்லையா சார்? இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை தேவையில்லாம? இன்னொன்னு என்னமோ போட்டிருந்தாரு அதுல, இப்படி பண்ணலையா, அது பண்ணலையா, இது பண்ணலையா, எல்லா எதிர்கட்சியினர் அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு பிரதமரை நேர்ல பிரதமர் சந்திக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்னைக்கு இதுல போட்டிருந்தாங்க. அவங்களோட சட்டசபையில பேசியிருந்தாரு, சொல்லியிருந்தாரு. இப்போ அதனால இவங்க அதை வந்து இன்னும் பண்ணலையா, பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க, அதுக்காக அதை பண்ணணுமா என்ன சார்? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப எம்எல்ஏ கூட கிடையாது, கரெக்டா? யார் நீங்க சொல்றதெல்லாம் எதுக்கு பண்ணணும் இந்த அரசு? உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரிலாம் நடக்காதுங்க, ரைட்? ஒரு சிஎம் ஒருத்தர் முதல்வர்னா அவர் பண்ணுவாரு, அவரோட ஆட்சி இது. அவருக்கு பீப்புள் மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க. 108 தொகுதிகளில் ஒரு தனி கட்சி முதல் முறையா ஆட்சியை பிடிச்சிருக்குது. இன்னைக்கு முதல் முறையா எலெக்ஷன் சந்திக்கிற ஒரு கட்சி 108 சீட்டை முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்குதுங்க. அவங்களுக்கு தெரியுங்க என்ன பண்ணணும். நீங்க என்னங்க அறிவுரை கொடுக்குறது? ஏதாவது உங்களை ஒரு மூத்த ஒரு குடிமகன், நீங்க வந்து வயதில் மூத்தவர், நீங்க வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு மரியாதையா உங்களுக்கு வேணும்னா எப்பயாவது உங்கள்ட்ட டவுட் கேட்டாங்கன்னா அன்னைக்கு சொல்லுங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்டா. மற்றபடி நீங்க எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சிஎம்மும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, சட்டசபையில் இடம் கூட இல்லாத ஒருத்தர். கிட்டத்தட்ட சீமான் மாதிரி வச்சுக்கோங்களேன். சீமான் ஸ்டாலினும் ஒருத்தர் இப்ப ஒண்ணுதான் இப்ப 2 பேரும், ரைட்டா? அப்ப இல்ல சார், அவர் எக்ஸ்எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாதுல்ல. எக்ஸ்எம்எல்ஏ சரி விடுங்க, அது இந்த ஒரு விதத்துலாம் வச்சுக்கலாம், எக்ஸ்எம்எல்ஏ. அதனால இவர் வந்து என்ன வகையில எப்படி சொன்னாலும் இவர் சொல்றதெல்லாம் செஞ்சாகணுன்ற அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது. முதல்வர் செய்வார், நல்லதை செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், கர்நாடகாவுடைய சிஎம் விரைவில் அவர் பார்ப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் போய்கிட்டு தான் இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு? ஆமா சார்.
சும்மா குறுக்க வந்து காமெடி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமாரை பார்த்து இந்த காவிரி நீர் பங்கீடு பத்தி, அதே மாதிரி சுமூகமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஆலோசனை கூட்டத்துல முதல்வரும் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிறத நியூஸ் அன்னைக்கு காலைல வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து இதை உறுதிப்படுத்தினாரு சார். அதனால ஆகஸ்ட் 3 சிஎம் வந்து கர்நாடகா போவார் சார். அவ்வளோதானே. இப்போ என்ன அதுக்குள்ள இப்போ இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா கிரெடிட் நமக்கு வரும்ல அப்படி சொல்லிட்டு இந்த சேலம்ல வந்து சார் அம்பேத்கரோட சிலை திறப்பு வந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளா பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு ரஞ்சித் வந்து நேற்று பேசும்போது சொன்னார் சார். அதை இந்த அரசு ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதே கேள்வியை 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் வந்து சேலத்துல வந்து விஜய் பாலாஜி அமைச்சர் அவர் கலந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து எப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஞ்சித் கேட்டதா இல்லை, அன்னைக்கு வந்து சீமான் வந்து அறிக்கை விட்டுருந்தாரு, ஏன் இன்னும் அம்பேத்கர் சிலையை திறக்காம இருக்கீங்க, அதில் இருக்கிற பிரச்சனை இந்த தாவேக்கா அரசு எப்போ சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க அது சொன்ன மாதிரி தான், சீமான் யாருன்னு, மினிஸ்டரா, எம்எல்ஏவா, எம்பியா, யாருன்னு அவரு செய்தியாளர்கிட்ட வந்து விஜய் பாலாஜி கேட்டிருந்தாரு. ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலை திறப்புல இருக்கிற சிக்கல்களை ஏன் தாவேக்கா அரசு இன்னும் சால்வ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கிறாரு சார். சீமானும் இதை கேட்கிறாரு சார். அதாவதுங்க, நீங்க வந்து சமூக நீதி நிலைநாட்டுன ஒரு கட்சின்னு இத்தனை நாளா உருட்டுனத மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு நம்ப மாட்டேங்கிறாங்கன்றது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு தான் பெரியார் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே இல்ல அவருன்றனால தனியா உரிமை கொண்டாடிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு பெரியார தன்னுடைய கொள்கைகள் தலைவர்கள் 5 பேர்ல ஒருவராக தாவேக்கா நிலைநிறுத்தியது கூட உங்களுக்கு வைத்தெரிச்சலா தான் இருக்கும். அம்பேத்கரை நம்மளாலலாம் எங்கேயுமே வந்துட்டு நம்முடைய கட்சி ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எங்கேயும் வைக்க முடியலையடா. வச்சோம்னா வந்து இந்த சில ஜாதிக்காரனுங்க இருக்கிறானுங்களே, அவனுங்க நமக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டானுங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக அம்பேத்கருடைய படத்தை எங்கேயுமே ஏற்ற முடியாத நிலைமையில இருந்தது நீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். உங்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நீங்க சாப்பிட வேண்டியது ஈனோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால சாப்பிடுங்க. ரைட்டா? சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க. வீட்ல இருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் ஏன் 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 இவ்வளோ டென்ஷன்? எப்போ எந்த இடத்துல எந்த பெரியார் சிலையை எங்க திறக்கணும், எந்த இடத்துல அம்பேத்கருடைய உருவப்படத்தை வைக்கணும், என்ன பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரு அரசியல். ஓ, இந்த தெருவுல ஒரு அம்பேத்கர் சிலையை இன்னைக்கு வந்து மாலை போட்டோம்னா இந்த தெருவுல இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு இந்த தலைவருக்கு போய் இவருடைய இந்த பிறந்த நாள் அதுமா மதுரையில வச்சு அவருக்கு போட்டோம்னா அந்த ஓட்டு வந்துடும். திருச்சியில வந்து இவருக்கு இந்த இடத்துல மாலை போட்டோம்னா இவர் பிறந்த நாளுக்கு இந்த ஓட்டு வரும். போடலைன்னா மறந்துட்டோம்னா கூட அந்த சாதிக்காரங்க நாளைக்கு நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதுக்காகவே அந்த பிறந்த நாள் அதுமா போட்டி போட்டு ஆளாளுக்கு போயிட்டு மாலையை போட்டு வந்துடணும்னு வெறும் அதை வந்து பேருக்காக பண்ற நீங்க நிஜமா மரியாதைக்காக மனசு வந்து பண்ணா, நிஜமா மரியாதைக்காக மனசு வந்து பண்ணா ஐம் ஹாப்பி. பட் நீங்க எதுக்கு பண்றீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப நாள் கிடையாது. அது என்னன்னா, என்னடா தலைவன் நம்மளையே வீட்டில் உட்கார வச்சுட்டானுங்க, ஆனால் நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு 59 பேர் உள்ளே போயிட்டாங்களேன்னு கோபாலபுரம் அங்கிளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? வெளியே போன மற்ற எம்எல்ஏக்களுக்கு இது ரசிகர் மன்ற தலைவருக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளெல்லாம் வெளியே உட்கார வச்சுட்டாங்களா, உலகின் மிக சிறந்த கல்வித்துறை அமைச்சரே நம்ம தானடா அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2031 எவ்ரிதிங் வில் பி சால்வ். அந்த 59 பேர் இப்போ உள்ள இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அவங்க 59 பேரையும் வெளியே அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உதயநிதி திரும்பவும் படத்துல நடிக்க ஆரம்பிப்பாரு. அந்த படம் வெறும் உங்க தேட்டர்ல மட்டும் ஓடும். நீங்க மட்டும் எக்ஸ் எம்எல்ஏஸ் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்லி நீங்க மட்டும் ஒரு 150 பேர் போய் அடிக்கடி டெய்லி ஒரு 3 ஷோ பார்த்து அந்த தேட்டர்ல ரிவ்யூ பண்ணி வாசல்லையே வச்சு உங்களுடைய ஸ்பார்க் மீடியாவில் அதை போட்டு நீங்களே அதை பார்த்து சன் நியூஸ்ல ஏற்றி, இது ஒரு பெரிய லைஃப் சிஸ்டமே இருக்குது, ஒரு ஈகோ சிஸ்டமே இருக்குது. வர சொல்லுங்க, வெளியே வர சொல்லுங்க. நான் எல்லா ஐடியா நல்லா கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பா சார், உங்க ஐடியா அவங்க ஃபாலோ பண்ணணும் சார். கண்டிப்பா சார். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை வந்து வேற இடத்துக்கு மாற்ற போறதா சில தகவல்லாம் வருது சார். கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது இது. நிறைய பிரச்சனைகளுக்கு இப்போ இருக்க தலைமைச் செயலகத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கா சார். புனித ஜார்ஜ் கோட்டையின் வாகன நிறுத்துமிடம், அதாவது பார்க்கிங் வசதி, அடிப்படை வசதி எதுவுமே வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் செக்ரட்டரியேட்டில் இல்லை.
ஸோ இப்போ எமர்ஜென்சி பீரியடு இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நேரத்தில் கூட உள்ள இருக்கவங்க உடனடியாக வெளியில வர முடியாத அளவுக்கு இட நெருக்கடியா இருக்கு இப்போ இருக்க செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அது நிதித்துறை முக்கியமா சொல்றாங்க. அந்த அலுவலகத்துல வந்து பணியாளர்கள் உட்கார்றதுக்கே கொஞ்சம் நெருக்கடியா இருக்காம். அந்த அளவுக்கு ஃபைல்ஸ் அவங்க உட்கார்றது அந்த டேபிள், சேர் அதெல்லாம் கூட ரொம்ப நெருக்கடியா இருக்கு. அங்க உட்கார்றது அவ்வளோ பேர் அக்காமடேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைமைச் செயலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு வேற சில இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். பட்டினப்பாக்கத்துல வந்து ஃபோர்ஷோர் எஸ்டேட்டு அது அப்புறம் கிண்டி இந்த மாதிரி இடத்தெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகல. மேபி வேற இடத்துக்கு மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஸோ தலைமைச் செயலகம் முக்கியமா முதல்வர் அவருடைய அலுவலகம் வந்து இப்போ டெம்பரவரியா ஒரு இடத்துல மாத்திருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னு ஒரு அப்டேட் இனிமேந்து வரும்னு சொல்றாங்க சார். அவர் நாமக்கல் கவிஞருடைய பில்டிங்ல வந்து 10வது ம். மாடியில இப்போ அவரோட ஆஃபீஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ அது மாதிரி ம். இருக்கும்போது என்னன்னா, இவங்க சொல்வது போல அதுல உண்மையான முகாந்திரம் இருந்து, உண்மையாகவே வந்து அது வந்து யாருக்கும் இடம் பத்த மாட்டேங்குது, என்ட்ரி, எக்ஸிட் கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் இருந்து அது உண்மையாக இருக்குமெனில், அதற்கு வந்து மாத்துவது தான் ஒரே வழி அப்படின்னா மாத்தலாம். இல்ல அப்படின்னா அது அனாவசியமானது. ஏன்னா வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த காலத்துல வந்து இவர் நம்ம கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் புதுசா ஒரு பில்டிங்கை கட்டி. நம்ம தான் நம்ம கட்டுற இந்த பில்டிங் தான் இனிமேல் தமிழ்நாட்டுல வந்து ஒரு புதிய சட்டசபை, சட்டசபை பிளஸ் தலைமை செயலகம்னு 2ம் சேர்த்து ஒரு ஐடியால ஒண்ணு கொண்டு வந்தாரு ரொம்ப பெருசா. ஆமா. நீங்க கட்டி நீங்க போலான்னு பிளான் பண்ணீங்க. பட் நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். நான் ஏன் அதுக்குள்ள போகணும்? ஐ கான்ட் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப இதுவா நான் பழைய இதுக்கே போறேன்னு அந்த மொத்த இடத்த இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கட்டின காசெல்லாம் அரசோட காசெல்லாம் வேஸ்டா போச்சு. அப்படி இப்படின்னு பல பேர் நிறைய பேசினாங்க. ஸோ அந்த 2 பார்ட்டிக்கு நடுவுல இருந்த ஈகோ வந்து அதுல வெளி வந்துச்சு. ஒருத்தங்க 450 கோடி நான் அதை செலவு பண்ணி நான் கட்டினேன்னு காட்டுறதுக்காக ஒருத்தங்க பண்ணாங்க. இன்னொரு சைடு ஒருத்தங்க அதுல நான் ஏன் போகணும்னு வேணாம்னு சொன்னாங்க. 2 பேரும் அதுல விட்டு கொடுக்கல. அது போன்ற ஒரு இன்சிடென்ட்டா இது இருந்துடக்கூடாது. இது மக்களுக்கு ம். உண்மையாவே அங்க போய் வர சிரமமா இருக்கா? என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் கஷ்டமா இருக்குதா? ரொம்ப வந்து ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல இடம் குடுத்தா அவங்க அதுல போயிட்டு வர நல்லதா இருக்கும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு அனாவசிய செலவாகும். ஏன்னா வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் வில் காஸ்ட் சம்வேர் அரவுண்ட் 400 to 450 crores ஆகுன்ற மாரி வேற எஸ்டிமேட் பட்ஜெட் சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஒரு ம். ம். வசதிகளோட இந்த மாரிலாம் ஒண்ணு போட்டா செஞ்சா இப்படி ஆகுன்றாங்க. ஸோ அவ்ளோ செலவு பண்ணணுமா? இவ்ளோ கடன் இருக்கிற நேரத்துல? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ம். வேற வழியே இல்ல அப்படின்னா, தே கேன் கோ அஹெட் வித் இட்ன்றது என்னோட சஜஷன் அவ்வளவுதான். என் ஐடியா எனக்கு பெர்சனலா தோன்றத நான் சொல்றேன். நிதி நிலைமை வந்து மோசமா இருக்கிற நிலைமையில வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். புதுசா ஒண்ணுத்த கட்டி அவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படிங்கிறது. ஓமந்தூரார் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும்ல சார். அந்த இப்ப வந்து ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. அதிமுக பீரியட்ல. அதுக்கு முன்னாடி வந்து உண்மையாலே சொல்லப்போனா ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் உள்ள போம்போது, இது ஹாஸ்பிட்டலா? என்னது இவ்ளோ அழகா கட்டியிருக்காங்களே! அப்படி இருக்கும். முக்கியமா அந்த டோம் சட்டசபை இருக்கிற இடம் ரொம்ப பெருசா இருக்கும். அங்க நெறைய ஹாஸ்பிட்டலோட முக்கியமா மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 500 to 600 மெம்பர்ஸ் அங்க ஒரேடியா உட்கார்ந்தா கூட அங்க இடம் பத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அது. அந்த மாரி இன்னொன்னு கட்டணும்னா கண்டிப்பா நிதி நெருக்கடி வரும். அத அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது சஜஷன்ஸ் குடுத்தாங்கன்னா நல்லா தான் சார் இருக்கும். இல்ல அதிலேயே திரும்பவும் சட்டசபைய கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா, தலைமை செயலகத்த கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா, முதல்வர் அவர்கள் ஆன உடனே ஸ்டாலின் அவர்கள் திரும்ப செஞ்சிருந்திருப்பாரு. ஹி டிட் நாட் கோ அஹெட் வித் தட். அவர் அந்த பிளான டிராப் பண்ணிட்டாரு. ம். அதுல ஒண்ணும் பெரிய ஐடியாவும் இருக்கிற மாரியே தெரியல. அதனால இவர்கள் வந்து அதுக்கு போவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணல. ஸோ தெரியல. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா ப்ராப்பரா செட் ஆயிட்டனால திரும்பி இப்ப அத மாத்தணும். அத வேற எங்க போடுறதுன்ற யோசனைகள்லாம் இருக்குன்ற மாரி தான் ஒரு ம். பிரச்சனைனால அத விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வேற என்ன நடந்துட்டு இருக்கு? எஸ் சார். நம்மளோட பெரம்பூர் சிவா அவர்கள் இருக்காங்கல்ல சார், வேட்பாளர்கள் அறிமுக விழாலே வந்து தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருந்தாரு. எனக்காக அவர் தொகுதியை விட்டு குடுத்துருக்காரு. அவர் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ சிவா அவர்களுக்கு வந்து டிஎன் ஹவுசிங் போர்டு ஹெட்டா வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து பதவி ஏத்திருக்காரு சார். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்ன வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? ஸோ என்ன பண்ண போறோம்? ஏன்னா வந்து அவர் வந்து அவருடைய தொகுதியில இருக்கிற அந்த அந்த வேட்பாளர் சீட்ட வந்து தலைவரோட கட்சி தலைவருங்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு விட்டுக் குடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஒன்று. அதுக்கான அத குடுத்துருக்காங்க. ஸோ அவர் அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன்.
தாவேகா கட்சியில சார் அவங்களோட கொள்கை தலைவர்களா ஒருத்தவங்க இருக்கவங்க வந்து அஞ்சலை அம்மாள். அவங்க வாழ்ந்த இடம் வந்து சிவகங்கையில ஒரு பேலஸா இருக்கு இப்பயும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். ஆனா அத வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணாம, அது இப்போ வந்து ஒரு மதுபான கடையா மாறியிருக்கு அப்படின்னு சில சோஷியல் மீடியா வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு சார். இத வந்து கவர்மெண்ட் வந்து காட்சிப்படுத்தணும். இத வந்து இப்போ தாவேகா அரசு அஞ்சலை அம்மாளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இத வந்து என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க சார். ஐ ஹோப் தே டேக் த நெசசரி மெஷர்ஸ்ங்க. ஏன்னா வந்து உங்களுடைய கட்சி கொள்கை தலைவர்களில் ஒருவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுடைய வாழ்ந்த நினைவு இடங்கிறது வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அது இப்படி இருக்குது அப்படிங்கும்போது வந்து நீங்க தான் இதுல முடிவெடுக்கணும். நீங்க தான் இதில ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களலாம் விட. ஸோ அதனால அந்த பொறுப்ப எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல சிறப்பா அத செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். சார். வேற சில முக்கியமான விஷயங்கள அடுத்தடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க் யூ.